வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய டாமா அப்படின்றதாங்க இந்த ஒரு கொலாபரேஷன் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவெண்ட்ஸு அந்த ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த இந்த ஒரு ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பண்டிலும் பற்றியும் பார்க்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் கேம்குள்ளே அப்கமிங் வரக்கூடிய அதர் ஈவெண்ட்ஸே அந்த ரிவார்ட்ஸ்லாம் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ரமதான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கேமோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், நீங்கள் கன் எடுத்து ஃபயர் பண்ணும்போது மேட்சுக்குள்ள நீங்கள் ஃபைனல் ஷூட்டர் இல்லையா, அந்த ஒரு ஃபைனல் ஷூட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்படி வரப்போகுது அப்படின்ட்டுருக்கேன். இதுவும் பார்க்க நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாபி வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருங்க. இன்னொரு ரமதான் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபியில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்கேன். மற்ற சர்வரும் இது மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க வச்சுக்கேன். நம்ம சர்வருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரில, பொறுத்திருந்தா பார்க்கணும். இல்லை முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரமதான் ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பீக் அண்ட் பார்த்தீங்கன்னா பீமஸ் சிட்டி இல்லையா, அந்த ரெண்டு பிளேஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிளேஸ் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ரமதான் பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதாங்க. ஒரு பிளேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினி ட்ரெஷர் ஹண்ட்னு ஒன்று வரப்போகுது. இந்த ஒரு ட்ரெஷர் ஹண்ட்ரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அண்டர் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. இது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஷர் ஹண்ட் இல்லையா, இந்த ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வந்து மேப்புக்குள்ள அங்கங்கே இருக்கும். இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண மூலிமா மேப்புக்குள்ளே எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது கன்னு நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கன்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபயர் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி புதையல் மாதிரி தோண்டிதே எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே விட்டுருக்காங்க இல்லையா. இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. 3 விதமான பவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படிம்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ட்ராகோக்குன்னு இருந்தீங்க, அந்த ஒரு கண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப் யூஸ் பண்ணிடலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா கிளாக் டவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிளேஸ் வந்து கீழே வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரமதான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ள வரும்னு வச்சுக்கலேன். ஒரு ரமதான் ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஸ்பெஷலாக 2 ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க கோடாஸ்களுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்க்கு அண்ட் டேமேஜ் பூஸ்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோடாஸ்களுன்னு தனியாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இது வந்து நீங்கள் சிஎஸ்சில் கூட யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ரமதான் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸு இன்னும் பாதி ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணாமே வச்சுருக்காங்க. இது மாதிரி ஸ்டிக்கராக தான் இருக்குன்னு நினச்சிக்கலேன். இது எந்தெந்த ரிவார்ட்ஸ் தான் வரப்போது நம்ம கேமுக்குள்ள தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புது கொலாபரேஷன் ஆனால் டாமா அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. இந்த ஒரு கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு டாமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்டியூமில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க மற்ற சர்வரில். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூமே அண்ட் பிளாக் கலரு அண்ட் ப்ளூ கலரும் ஒரு காஸ்டியூம் கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாகவும் லுக்காகவும் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நல்லாவே இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாமா அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு டாமா கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா பண்டில் மட்டும் வரல, எமௌண்ட்டும் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்டான எமௌண்ட்லாம் நம்ம கேமுக்குள்ள கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு எமௌண்ட்லாம் ரிவ்யூ பண்ண கூடிய சீராக நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.